ஜென்ரலாக நான் பண்ணுற படங்கள் வந்து அங்கேருந்து எடுத்தேன் இங்கேருந்து எடுத்தேன்னுவாங்க. நான் இன்றைக்கி ஒரு உண்மையை சொல்கிறேன். நான் என் வாழ்க்கையில் நான் பார்த்த விஷயங்கள்லேருந்து தான் எடுத்திருக்கேன். அப்படி சொல்லணும்னா ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு டக்குன்னு கனெக்ட் ஆகிறதுக்கு ராயப்பன் பிகில், அது நான் வந்து என்னோட தலைவர், என்னோட சான்சலர் ஜேபிஆர் சார் பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி எழுதினேன். உங்கள் பல பேருக்கு அவரை பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் போச்சு. இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் ஃபார் யூ. பிகாஸ் ஒரு சிங்கத்தை பார்க்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அவரை பார்த்துருக்கலாம். ஏன்னா அவர் நிற்கிறதுலேருந்து அவர் பேசுகிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு கண்ணியமும் ஒரு கம்பீரமும் இருக்கும். அவரை மாதிரி ஒரு உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, படிப்புக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதுன்னு. அதெல்லாம் தாண்டி ஸ்போர்ட்ஸுக்கு அந்த மனுஷன் மாதிரி ஒருத்தர் நின்னதான் நான் பார்த்ததே கிடையாது. எத்தனையோ அத்லெட்டிக் டேலண்ட்ஸ் இன் த கண்ட்ரி ஃப்ரம் தமிழ்நாடு அண்ட் எஸ்பெஷலி ஃப்ரம் திருநெல்வேலி, நாகர்கோவில் has been come because of JPR sir. அந்த பிகில் ஒரு டைலாக் வரும்ல, 10 பைசா தர மாட்டேன், எப்படி விளாடணும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார்ல. எங்கள் ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். அது எல்லாமே அவர் தான். அண்ட் தேங்க்ஸ் டு JPR சார். பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன்னு சொல்லும் போது ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து எல்லா காலேஜ்லேயுமே என்ன சொல்லுவாங்க, எப்போ படிப்பு முக்கியம், காலேஜ் கிளாஸுக்கு வரணும், டைமுக்கு அட்டன் பண்ணணும், இதெல்லாம் இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ்னு அது சொன்னாங்க. நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட் இயர் காலேஜுக்கு வந்து 5வது நாள் என்னோட HOD பிரவீனா மேம்கிட்ட போய் சொன்னேன். நேராக மேம்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. அப்படியாப்பா, என்னப்பா 5 நாள் தான் நான் இருக்குது, அதுக்குள்ளே கேமராலாம் கேட்குறீங்க, வெரி குட், நல்ல விஷயம் தான், ஆனால் அப்பா போய் பாருங்கள், அப்பா என்ன சொன்னால் அதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி மேம் தான் சொன்னாங்க. மேம் தான் கூப்பிட்டு போனாங்க. நேராக உள்ளே போனோடனே அப்படியே சிரிச்சுட்டே பார்த்தாரு. என்ன வயசாகுது உனக்கு அப்படின்னாரு. சார் இப்போ தான் ஓகே குட், எடுத்துக்கோப்பா கேமரா எடுத்துக்கோ, சீக்கிரம் ஒரு டைரக்டர் ஆகிடுன்னு சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு மரம் பார்க்கும் போது அது வெளில ஒரு பெரிய ஸ்டெம், ஒரு ட்ரங்க், ஒரு வேர்வு, அதாவது என்ன சொல்றது, கிளை விட்டு இலை விட்டு பழம் விட்டு அப்படின்னு அப்படியே சிலிப்பா இருக்கும். அதுல இருந்து நிறைய பேர் நிறைய எடுத்துப்பாங்க. ஒரு புறா வரும், பறவை வரும், என்னமோ எடுத்துப்பாங்க. அது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதான் ஒரு மனுஷனோட வளர்ச்சி. ஆனா அதே மரத்துக்கு கீழே வேரூன்றி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த மெயின்டெனன்ஸ் இல்லாம வேரூன்றி ஆழமா இருக்குல்ல, அந்த கிரவுண்டட்னஸ், அதுதான் என்னோட சத்யபாமா, அதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அதான் என்னோட ஃபேமிலி, அதான் என்னோட அப்பா அம்மா, அதான் என்னோட கூட இருக்கிற எல்லாருமே. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை ஹோல்ட் பண்ணிட்டே இருக்காங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை ரொம்ப கெட்டியமாக பிடிச்சிட்டு இருக்காங்க. ஐ திங்க் மை ரூட் இஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் சம் ஒன் டு. உண்மையிலே கஷ்டம்தான். என் அப்பா, என் அம்மா, என் மனைவி, what a great personality she is. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் என்னை வந்து எங்கள் அப்பா அம்மா எப்படி என்னை காலேஜ் வரையும் என்னை பார்த்துட்டு என்னை டைரக்டர் வரையும் பார்த்துக்கிட்டாங்கன்னா, அந்த டைரக்டர்ல இருந்து நான் இன்னைக்கு என்னவா இருக்கேன்றதுக்கு என் மனைவி காரணம். இப்போ நான் ஒரு டைரக்டர்ல இருந்து ஒரு நல்ல ஹியூமனா மாறினதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என் மகன் மீர். ஸோ இந்த 4 பேர் தான் என் ஃபேமிலியா அப்படின்னு பார்த்தா, என் அண்ணன் தம்பி பேர்லாம் சொன்னா தெரிச்சிருவீங்க. என் அண்ணன் தளபதி விஜய். ஸோ அப்படி என்னோட ஃபேமிலி சைஸ் பெருசு. என்னை உருவாக்குன இந்த காலேஜ் என்னோட ஃபேமிலி. ஸோ லைஃப்ல உண்மையாகவும் வச்சுக்கோங்க, மேக் யுவர் ஃபேமிலி சைஸ் பிகர் அண்ட் பிகர். இன்னைக்கு நான் டாக்டரேட் வாங்கும் போது, எனக்கு அந்த மெர்சல் மியூசிக் போடும் போது எனக்குள்ள இருந்த அதே உணர்வு எத்தனை 1000 கோடி பேருக்கு இருக்குன்றது என்னால் உணர முடியுது. ஏன்னா அது என்னோட ஃபேமிலியோட சைஸ். ஐ ஏர்ன்ட் இட். அது ஒன்லி த்ரூ ஆனஸ்டி, ஒன்லி த்ரூ லவ். அதை நான் மேற்கொண்டும் இன்னும் பெருசாக்குவேன்.